மல்லி எப்படி வெண்பாவ காப்பாத்த போறாங்க அப்படிங்கிற பெரிய எதிர்பார்ப்பு எல்லார்கிட்டயுமே இருக்க தான் செய்யுது. ஏன்னா, எவ்வளோ நாளா தான் இத வந்து கொண்டு போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விகளும் இருக்கு. இருந்தாலும் கூட மல்லிய பொறுத்தவரைக்கும் வெண்பா கிட்ட நெருங்கிட்டாங்க. வெண்பாவ வந்து மீட்டு கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே நெனச்சிட்டு இருந்தோம். அப்ப அந்த இடத்துல கூட வந்த அந்த ஒரு லேடி தான் வந்து மல்லிய வலுக்கட்டாயமா இழுத்துட்டு வந்துட்டாங்க. அப்ப அவங்க பார்க்கும்போது அங்க வெண்பா இல்ல. அப்ப வெண்பாவுக்கு என்ன நடக்க போகுது? ஏன்னா வெண்பாவுக்கு ஒரு ஃபீவர் அதிகமாகுது அப்படிங்கும்போது, அங்க இன்ஜெக்ஷன் பண்றாங்க. இன்ஜெக்ஷன் யாரு பண்றாங்கன்னா, பொதுவா வந்து டாக்டர்ஸ் தான் பண்ணுவாங்க. அவங்க கைடன்ஸ் இல்லாம யாருமே இன்ஜெக்ஷன் பண்ண மாட்டாங்க. அப்ப இந்த குரூப் வந்து ஒரு கம்பவுண்டர கூட்டு வந்து இன்ஜெக்ஷன் பண்றாங்க. அவங்க வந்து மருந்த வந்து அதிகமா வெண்பா உடம்புக்குள்ள செலுத்தியிருக்கலாம் அப்படிங்கும்போது, அந்த குழந்தை வந்து ஏற்கனவே உடம்பு வீக்கா இருக்கு. அப்ப இந்த டோஸ் அதிகமாச்சுது அப்படின்னா, அந்த மெடிசின்ஸ் வந்து அதிகமா உடம்புக்குள்ள போச்சுது அப்படின்னா, கண்டிப்பா உடம்பு பாதிச்சிருக்கும். அதனால தான் அந்த குழந்தை மயக்கம் போட்டு விழுது. அப்ப இத வந்து பார்க்கும்போது என்ன புரியுது அப்படின்னா, அதாவது ஒருத்தர் உடம்புல இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது யாருனாலும் போடக்கூடாது. அதுல வந்து கைதேர்ந்தவங்க தான் போடணும். சும்மா எடுத்தவங்கலாம் ஊசி எடுத்தவங்கலாம் போட்டுறக்கூடாது அப்படிங்கிறது தான் இதில் வந்து பார்க்குறோம். ஆனால் நிறைய பேர் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருப்போம், இஷ்டத்துக்கு சரி ஒரு இன்ஜெக்ஷன் தானே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீ எனக்கு போட்டு விடு அப்படிங்கிற மாதிரி ஏதோ சிலர்லாம் அந்த மாதிரி பழகியிருக்காங்க. ஆனால் இதில் வந்து பார்த்தா இந்த இடத்துல தான் வந்து முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்க்கணும். இப்போ இதில் வந்து வெண்பா மயங்கி விழுந்துட்டாங்க. அப்போ இவங்க என்னன்னா வெளியில வந்து தான் ஆகணும். அங்க வச்சுட்டு வெண்பாவ இருக்க முடியாது. ஒண்ணு வெண்பாவ தூக்கி நம்ம வந்து ஓரமா போட்டு போயிருவோம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அப்படி செய்ய முடியாது. அவங்கள பொறுத்தவரைக்கும் உடம்பு க்யூரா இருக்கணும். அப்பதான் நம்ம வந்து அந்த குழந்தைய அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த குரூப் வந்து. அப்ப ஒரு ஹாஸ்பிட்டல் கொண்டு போகும்போது தான் அதன் பிறகு தான் வெண்பா மாட்டுவாங்க. ஒண்ணு விஜய் ஹாஸ்பிட்டல் மறுபடியும் ரீசெக்கப் ஏதாவது போவாங்க. விஜய், மல்லி கூட போகலாம். இல்ல அப்படின்னா மல்லி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக, ஏன்னா அவங்க கன்சீவா வேற இருக்காங்க அப்படிங்கிற சூழ்நிலையில அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க கண்டிப்பா. அப்படி போனாங்க அப்படின்னா அங்க வந்து வெண்பாவை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்படி பார்த்துட்டாங்க வெண்பா பார்க்கலனாலும் அந்த லேடியை பார்ப்பாங்க. அப்படி லேடியை பார்த்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அவங்கள பிடிச்சி உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. ஏற்கனவே ஒரு ஃபைட்டராக மாறணும்னு நினச்சாங்க. அந்த ஒரு லேடி தான் வந்து அவங்கள இழுத்து கூப்பிட்டு வந்துட்டாங்க. அப்போ ஹாஸ்பிட்டலில் மல்லி வந்து அப்படியே சுழலுவாங்க. அப்போ சுழலும் போது தான் என்ன ஆகும், அந்த லேடி உண்மையை கக்குவாங்க. வெண்பா இருக்க வார்டு கூட்டு போவாங்க. வெண்பாவை மீட்டு கொண்டு வருவாங்க. அத்தனை குழந்தையும் மல்லி வந்து நல்ல விதமாக மீட்டு கொண்டு வந்து விஜய் முன்னாடி நிறுத்துவார். விஜய் மெய்சிலிருக்க போகிறாரு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.